வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. ஏப்ரல் மே மாதங்களில் கடுமையான வெப்பச்சலனம், பருவகால மழை பொய்த்துவிட்டது. திருவள்ளூர் மாவட்டம் முதல் திருநெல்வேலி கருங்குளம் வரை எங்கும் வேளாண் உற்பத்தியாளர்கள் வானத்தையே பார்த்திருக்கும் நிலைப்பாடு. மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றும் மழையின் அளவு அருகிவிட்டது. விஞ்ஞானம் கூறும் காரணம் மாறிவரும் சுற்றுச்சூழல் அமைப்பு. வேளாண்மையில் உபத்தொழிலாக கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, மண்புழு உர உற்பத்தி, இன்ன பிற செயல்பாடுகளையும் அதனோடு சமூக நலன் கருதி காடு வளர்ப்பும் இவை மட்டுமின்றி வேளாண் உற்பத்தியாளர்கள் வணிக ரீதியாகவும் மரம் வளர்த்து மண்ணின் வளம் பேணவும் தங்களின் வாழ்வாதாரம் பெருகவும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வகையில் இயற்கையான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணை காடுகள் உற்பத்தியும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மரம் வளர்ப்போர் சங்கத்திற்கு ஆலோசகராகவும் இருப்பவர் திரு ஞானப்பிரகாசம் அவர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வன விரிவாக்க தோட்டத்தின் ஆலோசனையோடும் துணையோடும் மரம் வளர்ப்பில் ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இந்த மரங்களுடைய மகிமை, மரங்கள் இருந்தால்தான் மனித உயிர்களும் வாழ முடியும், மற்ற உயிர்களும் வாழ முடியுங்கிறத பல விவரம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட இது வந்து 61லேருந்து ஆரம்பித்து 1 ஏக்கர் நிலத்தில் 100 உளி கீரை, 100 உளி காய்கறி, 100 உளியில் பழச்செடி போட்டால் அந்த ஊருக்கே முப்பழமும் சாப்பாடும் போடலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போ அது சம்மந்தமாக தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலையில் நான் நிறையா மரம் வளர்க்குறதுலாம் கேள்விப்பட்டு வன விரிவாக்க மையங்கிறது ஒரு புதுக்கோட்டையில் வந்து 2000 ஆரம்பித்தாங்க. 2002 வந்து என்னுடைய சேவையை பார்த்துட்டு அங்கே மர வளர்ப்போர் சங்க தலைவராகவும் ஆக்குனாங்க. அங்கேருந்து நிறையா கன்றுகளை எடுத்து வந்து இந்த தோட்டத்துலையும் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அந்த கன்றுகளை வாங்கி கொடுத்து பல ஊர்களையும் பண்ணியிருக்காங்க. மன விரிவாக்க மையம் வந்ததுக்கு பிறகு தான் விலை உயர்ந்த மரங்கள் செஞ்சாந்தனம், ரோஸ்வுட்டு, கயா, வேங்கை, இந்த மாதிரி மரங்கள், சந்தனம், இவையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் வருங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஹில்ஸில் தான் வரும், மேலே மலையில் தான் வரும்னு நினச்ச இந்த எண்ணமெல்லாம் போய் அந்த எல்லா மரமும் இங்கே வருங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுனாங்க. அப்புறம் விரைவில் பணக்காரன் ஆக வேண்டியதுன்னு சொன்னால் செஞ்சந்தன மரங்களை வளர்த்தா, சந்தன மரம் வளர்த்தா நல்லா பணக்காரன் ஆகலாம்னு சொல்லி விளம்பரம் பண்ணது. சில பேர் விற்று இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு செஞ்சந்தன மரம் 9 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆசிரியர் விற்றுருக்காரு. அதனால் இப்போ மரம் வளர்த்தா லட்சாதிபதி மட்டும் இல்லை, கோடீஸ்வரர்களாக ஆகலாம் அப்படின்னு புக்கே வெளியிட்டிருக்கேன். எல்லாத்தையும் விட செயல் விளக்கமாக செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். அடியேன்னு சொல்கிறத அரசும் பொதுமக்களும் கேட்டாங்கன்னா இந்த இந்தியாவையே சுபிட்சம் பண்ணி இந்தியாவை இயற்கை நாடாக்கிடலாம். இந்த தோப்புக்குள்ளே ஓரளவு நம்ம சொல்கிறத கேட்டு நம்முடைய அனுபவத்தையும் கேட்டு அவங்களும் நாங்களும் சேர்ந்து செஞ்சதில் பல லட்சக்கணக்கான மரங்கள் அவங்க மூலமாக உருவாகிருக்கு. அது ஒரு பெரிய பணியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரலைன்னா எங்களுக்கு இந்த அறிவு தெரியாது. இயற்கை வசதி, மண்புழு உரம், அந்த இயற்கை உரங்கள்லாம் அப்போ தெரியாமல் தான் இருந்தோம். ஏதோ அரியா பருவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இப்போ வந்து நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னமும் அது வந்து மக்களுக்கு போய் சேரணும்னா எங்களை போன்றவர்கள் செய்யக்கூடிய வேலையை செய்கிற வேலையை வந்து பார்த்து இதை வந்து உலகம் பூரா கொண்டு போகணும். அதனால் இந்த நாட்டை காப்பாற்றணும்னா இயற்கையை காப்பாற்றணும், இயற்கை வளங்களை காப்பாற்றணும், இயற்கை விவசாயத்தை பண்ணணும், இயற்கை மருத்துவத்தை மீண்டும் கொண்டு வரணும். மாற்றி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி கிராம பண்ணையாளர் திரு ஆறுமுகம்
இவர் இம்மாவட்ட கால்நடை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலோடும் ஆலோசனையோடும் செயல்பட்டு நன்னீரில் மீன் வளர்ப்பினை தொழிலாக மேற்கொண்டு வருகிறார். அன்னார் செயல்பட்டு வரும் வழிமுறைகளை பற்றி கேட்டபோது, ஒரு ஏக்கர் நிலத்தில் மீன் பண்ண வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்ல தொழிலுங்க. இது மீனுக்கு காலையில் மதியம் சாயந்தரம் 3 வேளையும் பில்லு போட்டால் போதும். அந்தளவுக்கு நல்லா வளர்க்கக்கூடிய மீன் இது. பில்லு சாப்பிட்டுச்சுன்னா மற்ற மீனுங்களும் வளருது. பில்கண்டை தவிர கட்லா, ரோகு, மிர்கால், கண்ணாடி கண்டை 5 ரகம் இருக்குது. இதில் இந்த ஒரு புல்கண்டை மீன் புல்லை தின்னுச்சுன்னா அடுத்து 4 ரகத்துக்கும் இதுக்கே ஒரு தீனி கிடைக்கும். இதனுடைய எச்சத்தை சாப்பிட்டாவே அதுக்கு தீனி கிடைச்ச மாதிரி. விழுப்புரத்தில் வாங்கின மீன் குஞ்சுங்க. ஒரு மீன் 50 கிராம் சைஸில் கொடுத்தாங்க. ஒரு மீன் 6 ரூபான்னு வாங்கினேன். இன்றைக்கி 3 மாதம் ஆகுது. 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணோம்னா 2 கிலோவுக்கு மேலே மீன் வளரக்கூடியது. அப்படி வளர்ந்துச்சுன்னா 1 கிலோ 150 ரூபானா கூட இன்றைக்கி நல்ல லாபம். இந்த 3-4 மாதத்தில் நமக்கு வருமானம். இது கூலி ஆள் இல்லாமல் இது மெயின். இதில் கூலி ஆளுன்றது தேவையே கிடையாது. வீட்டில் 2 பேர், கணவன் மனைவி 2 பேர் இருந்தாவே அவங்களே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இது நல்ல தொழில். இது செலவில்லாத தொழில். இதுக்கு தேவையான பில்லு கூட ஒரு 20 சென்ட் பில்லு நட்டால் போதும். அந்த பில்லை அறுத்து அதுக்கு போட்டால் போதும். அது பில்லை சாப்பிட்டா மீன் வளரக்கூடியது. இப்போ இந்த கொட்டையில் வெய்ய காலத்துலேயோ மழை காலத்துலேயோ 4 அடி தண்ணி குறையாமல் இருக்கணும். இதை அடிக்கடி தீவனம் போடணும். மக்காச்சோளம், கேவரு, கம்பு, சோளம், கருவாட்டு தூள் இதெல்லாம் சேர்த்து மிஷினில் அரைச்சி வேக வச்சு போட்டோம்னா இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும். வளர்ச்சி அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த புல்லை நிறைய போடணும். வெயிட்டு கூடி வரும். 6 மாதம் வெயிட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நான் இந்த குட்டையில் 20,000 மீன் விட்டுடுறேன். அதாவது 20,000 தேர்றது கஷ்டம். நமக்கு 5,000 மீன் தேர்னா போதும். ஒரு மீன் 2 கிலோனா கூட 5,000 மீன் 10 டன் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு இங்கே எடுத்து போகிறதுனா கூட 100 ரூபானா கூட 10 லட்ச ரூபா ஆச்சு. 10 லட்ச ரூபா செலவு நமக்கு 2 லட்ச ரூபா தான் செலவே. மற்றபடி 8 லட்சம் 8 லட்சம் கூட நமக்கு தேவையில்லை. 6 மாதத்துக்கு ஒரு மாதம் 1 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். இதில் இந்த மீன் பண்ணையை வைக்கிறதுக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம்னு இருக்குது. அவங்கக்கிட்ட போயிட்டு எந்த உதவி கேட்டாலும் எங்களுக்கு செய்து தராங்க. இது செய்ததுனால எனக்கு எவ்வளோ நல்லதாக இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய பயனடைஞ்சிக்கிறேன். அவங்கக்கிட்ட எந்த உதவி வந்தாலும் அவங்கள கேட்கலாம். அவங்க அடிக்கடி பார்த்து நமக்கு சில கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இது நல்லா மீன் பண்ணதுனால நல்ல லாபகரமான தொழில்னு நான் செய்யலாம். நூறுல பழச்செடி போட்டால் அந்த ஊருக்கே முப்பழமும் சாப்பாடும் போடலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போ அது சம்மந்தமாக தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலையில் நான் நிறைய மரம் வளர்க்குறதெல்லாம் கேள்விப்பட்டு வன விரிவாக்க மையங்கிறது ஒரு புதுக்கோட்டையில் 2000 ஆரம்பித்தாங்க. 2002 என்னுடைய சேவையை பார்த்துட்டு அங்கே மர வளர்ப்போர் சங்க தலைவராக ஆக்குனாங்க. அங்கேருந்து நிறைய கன்றுகளை எடுத்து இந்த தோட்டத்துலையும் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அந்த கன்றுகளை வாங்கி கொடுத்து பல ஊர்களையும் பண்ணியிருக்காங்க. மன விரிவாக்க மையம் வந்ததுக்கு பிறகு தான் விலை உயர்ந்த மரங்கள் செஞ்சாந்தனம், ரோஸ்வுட்டு, கயா, வேங்கை, இந்த மாதிரி மரங்கள், சந்தனம் இவையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் வருங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் ஹில்ஸில் தான் வரும், மேலே மலையில் தான் வரும்னு நினச்ச இந்த எண்ணமெல்லாம் போய் அந்த
எல்லா மரமும் இங்கே வருங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் விரைவில் பணக்காரன் ஆக வேண்டியதுன்னு சொன்னால் செஞ்சந்தன மரங்களை வளர்த்தா, சந்தன மரம் வளர்த்தா நல்லா பணக்காரன் ஆகலாம்னு சொல்லி விளம்பரம் பண்ணது. சில பேர் விற்று இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு செஞ்சந்தன மரம் 9 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆசிரியர் விற்றுருக்காரு. அதனால் இப்போ மரம் வளர்த்தா லட்சாதிபதி மட்டும் இல்லை, கோடீஸ்வரர்களாக ஆகலாம் அப்படின்னு புக்கே வெளியிட்டிருக்கேன். எல்லாத்தையும் விட செயல் விளக்கமாக செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன். அடியேன்னு சொல்கிறத அரசும் பொதுமக்களும் கேட்டாங்கன்னா இந்த இந்தியாவையே சுபிட்சம் பண்ணி இந்தியாவை இயற்கை நாடாக்கிடலாம். இந்த தோப்புக்குள்ளே ஓரளவு நமக்கு நம்ம சொல்கிறத கேட்டு நம்முடைய அனுபவத்தையும் கேட்டு அவங்களும் நாங்களும் சேர்ந்து செஞ்சதில் பல லட்சக்கணக்கான மரங்கள் அவங்க மூலமாக உருவாகிருக்கு. அது ஒரு பெரிய பணியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரலைன்னா எங்களுக்கு இந்த அறிவு தெரியாது. இயற்கை வசதி, மண்புழு உரம், அந்த மீன் வளர்ப்பு, மண்புழு உர உற்பத்தி, இன்ன பிற செயல்பாடுகளையும் அதனோடு சமூக நலன் கருதி காடு வளர்ப்பும் இவை மட்டுமின்றி வேளாண் உற்பத்தியாளர்கள் வணிக ரீதியாகவும் மரம் வளர்த்து மண்ணின் வளம் பேணவும் தங்களின் வாழ்வாதாரம் பெருகவும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வகையில் இயற்கையான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணை காடுகள் உற்பத்தியும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மரம் வளர்ப்போர் சங்கத்திற்கு ஆலோசகராகவும் இருப்பவர் திரு ஞானப்பிரகாசம் அவர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வன விரிவாக்க தோட்டத்தின் ஆலோசனையோடும் துணையோடும் மரம் வளர்ப்பில் ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இந்த மரங்களுடைய மகிமை, மரங்கள் இருந்தால்தான் மனித உயிர்களும் வாழ முடியும், மற்ற உயிர்களும் வாழ முடியுங்கிறத பல வரம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட இது வந்து 61லேருந்து ஆரம்பித்து 1 ஏக்கர் நிலத்தில் 100 உளி கீரை, 100 உளி காய்கறி. காலையில் மதியம் சாயந்தரம் 3 வேளையும் பில்லு போட்டால் போதும். அந்தளவுக்கு நல்லா வளர்க்கக்கூடிய மீன் இது. பில்லு சாப்பிட்டுச்சுன்னா மற்ற மீனுங்களும் வளருது. பில்கண்டை தவிர கட்லா, ரோகு, மிர்கால், கண்ணாடி கண்டை 5 ரகம் இருக்குதுல. இந்த ஒரு புல்கண்டை மீன் புல்லை தின்னுச்சுன்னா அடுத்து 4 ரகத்துக்கும் இதுக்கே ஒரு தீனி கிடைக்கும். இதனுடைய எச்சத்தை சாப்பிட்டாவே அதுக்கு தீனி கிடச்ச மாதிரி. விழுப்புரத்துலேருந்து வாங்கினேன் மீன் குஞ்சுங்க. ஒரு மீன் வந்து 50 கிராம் சைஸில் கொடுத்தாங்க. ஒரு மீன் 6 ரூபான்னு வாங்கினேன். இன்றைக்கி 3 மாதம் ஆகுது. 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணோம்னா 2 கிலோவுக்கு மேலே மீன் வளரக்கூடியது. அப்படி வளர்ந்துச்சுன்னா 1 கிலோ 150 ரூபான்னா கூட இன்றைக்கி நல்ல லாபம். இந்த 3-4 மாதத்தில் நமக்கு வருமானம். இது வந்து கூலி ஆள் இல்லாமல் இது மெயின். இதில் வந்து கூலி ஆளுன்றது தேவையே கிடையாது. வீட்டில் 2 பேர், கணவன் மனைவி 2 பேர் இருந்தாவே அவங்களே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இது நல்ல தொழில். இது செலவில்லாத தொழில். இதுக்கு தேவையான பில்லு கூட ஒரு 20 சென்ட் பில்லு நட்டால் போதும். அந்த பில்லை அறுத்து அதுக்கு போட்டால் போதும். அது பில்லை சாப்பிட்டா மீன் வளரக்கூடியது. இப்போ வந்து இந்த கொட்டையில் வந்து வெய்ய காலத்துலேயோ மழை காலத்துலேயோ 4 அடி தண்ணி குறையாமல் இருக்கணும். இதை வந்து அடிக்கடி தீவனம் போடணும். மக்காச்சோளம், கேவரு, கம்பு, வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவ
மாற்றி யோசிச்சேங்க. ஏப்ரல் மே மாதங்களில் கடுமையான வெப்பச்சலனம், பருவகால மழை பொய்த்துவிட்டது. திருவள்ளூர் மாவட்டம் முதல் திருநெல்வேலி கருங்குளம் வரை எங்கும் வேளாண் உற்பத்தியாளர்கள் வானத்தையே பார்த்திருக்கும் நிலைப்பாடு. மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றும் மழையின் அளவு அருகிவிட்டது. விஞ்ஞானம் கூறும் காரணம் மாறிவரும் சுற்றுச்சூழல் அமைப்பு. வேளாண்மையில் உபத்தொழிலாக கால்நடை வளர்ப்பு, இயற்கை உரங்கள்லாம் அப்போ தெரியாமல் தான் இருந்தோம். ஏதோ அரியா பருவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இப்போ வந்து நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னமும் அது வந்து மக்களுக்கு போய் சேரணும்னா எங்களை போன்றவர்கள் செய்யக்கூடிய வேலையை செய்கிற வேலையை வந்து பார்த்து இதை வந்து உலகம் பூரா கொண்டு போகணும். அதனால் இந்த நாட்டை காப்பாற்றணும்னா இயற்கையை காப்பாற்றணும், இயற்கை வளங்களை காப்பாற்றணும், இயற்கை விவசாயத்தை பண்ணணும், இயற்கை மருத்துவத்தை மீண்டும் கொண்டு வரணும். மாற்றி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி கிராம பண்ணையாளர் திரு ஆர் ஆறுமுகம். இவர் இம்மாவட்ட கால்நடை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலோடும் ஆலோசனையோடும் செயல்பட்டு நன்னீரில் மீன் வளர்ப்பினை தொழிலாக மேற்கொண்டு வருகிறார். அன்னார் செயல்பட்டு வரும் வழிமுறைகளை பற்றி கேட்டபோது, ஒரு ஏக்கர் நிலத்தில் மீன் பண்ண வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்ல தொழிலுங்க. இது மீனுக்கு வந்து